நீ உனக்கு நீடி ஆயுள் தாருன்னு கேட்கல. கேட்டிருந்தா ஆண்டவர் கொடுத்திருப்பார், எனக்கு நீடி ஆயுளை தாங்க. ஏன்னா ஆண்டவரே வந்து நின்று கேட்கிறா, உனக்கு என்ன விருப்பம் நீ கேளு, நான் தரேன்னு சொல்றார். எனக்கு நீடி ஆயுள் வேணும் ஆண்டவரே, கேட்டிருந்தா ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஐஸ்வர்யம் வேணும், நான் ராஜாவா இருக்கிறேன், ஐஸ்வர்யம் இருந்தால் தான் நான் வந்து எல்லாத்தையும் நான் விரும்பினதெல்லாம் செய்ய முடியும், ஐஸ்வர்யம் வேணும், கேட்டிருந்தா ஆண்டவர் தந்திருப்பார். என்னுடைய சத்துருக்கள் உடைய பிராணன் எனக்கு வேணும், பக்கத்து நாடுகளை எதிராளிகள் இருக்கிறாங்க, அவங்கள நான் ஜெயிக்கணும், அந்த தேசத்தில் நான் சுதந்திரிக்கணும், என் நாட்டினுடைய எல்லை பெருசாகணும், கேட்டிருந்தா ஆண்டவர் தந்திருப்பார். கர்த்தரே சொல்லுகிறார், நீ உனக்கு நீடிய ஆயுளையும் கேட்கல, ஐஸ்வர்யத்தையும் கேட்கல, நீ உன் எதிரிகளுடைய ஜீவனையும் கேட்கல. அப்போ நீ உனக்குண்டான சுயநலமான எந்த காரியத்தையும் கேட்கவில்லை. உன்னுடைய ஜெபம் சுயநலமற்றது. அதனால அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க முன்னால தோன்றி, உனக்கு என்ன வேணும் மகனை கேளு, இந்த 2020 உனக்கு என்ன வேணும், இந்த 2020 உனக்கு என்ன வேணும் மகளே கேளு. என்ன கேட்பீங்க? குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷம் எனக்கு குழந்தை தந்துருங்க ஆண்டவரே. வேலை இல்லாதவங்க இந்த வருஷம் எனக்கு வேலை கொடுத்துருங்க, உடனே தாங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த வருஷம் கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க. வீடு இல்லாதவங்க எனக்கு இந்த வருஷம் வீடு கட்டி கொடுங்க. எங்களுக்கு ஒரு கார் வேணும், இந்த வருஷம் கார் வாங்கி கொடுங்க. எங்க எல்லைகளை விஸ்தாரமாக்குங்க. நிறைய காரியங்களை நமக்கு நிறைய தேவை இருக்குல்ல. உங்க வீட்டில், பிஸ்னஸில், பிள்ளைகள் காரியத்தில், பிள்ளைகள் எனக்கு நிறைய மார்க் கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க இந்த வருஷம் அரசாங்க தேர்வில் நிறைய மார்க் எடுக்கணும், நீட் தேர்வில் வெற்றி பெறணும், டாக்டர் ஆயிரணும், என்ஜினியர் ஆயிரணும், இந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்சிடணும். நிறைய விண்ணப்பங்கள், நிறைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாமே செல்ஃப் சென்டர்ட், எல்லாமே சுயநலம், நம்மை சார்ந்தது. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைங்க வெற்றி பெறணும், எனக்கு குழந்தை வேணும், எங்கள் குடும்பத்தில் திருமணம் நடக்கணும், என் கடன் பிரச்சனை மாறணும், என் சபை வளரணும், என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாமே சுயநலம். நீங்களே யோசித்து பாருங்களேன், நம்முடைய ஜெபத்தில் 90% சுயநலம் தான் இருக்குது. சுயநல ஜெபம். எனக்கு, என் குடும்பத்துக்கு, என்னை சார்ந்து என்ன ஆண்டவர் தருகிறார். ஏன்னா என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். சுகம் வேணும்னா சுகம் தருகிறார், விடுதலை வேணும்னா விடுதலை கொடுக்கிறார், வேலை வேணும்னா வேலை கொடுக்கிறார். அவருடைய சுபாவம் தகப்பனுடைய சுபாவம். நம்ம பிள்ளைகளாக அவர் நேசிக்கிறதுனால நம்ம கேட்கிறதை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் மறுக்கிறதில்லை. ஆனா ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஜெபம், ஆண்டவரை மகிழ பண்ணுகிற ஒரு ஜெபம், அது என்ன ஜெபம்? அதான் சுயநலம் இல்லாத ஒரு ஜெபம். சாலமோனுடைய ஜெபத்தில் சுயநலம் இல்லை. எனக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுங்க, நான் போகிற இடம்ல நான் வெற்றி பெறணும், எனக்கு ஜெயம் கொடுங்க, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும், வாய்க்க பண்ணுங்க, ஐஸ்வர்யத்தை கொடுங்க. இதெல்லாம் சுயநலமான காரியங்கள். அப்படி ஒண்ணுமே சாலமோன் கேட்கவில்லை. ஆண்டவர் வந்து பிரத்யட்சமா நின்று உனக்கு என்ன வேணும் கேளு மகனே சொல்றார். அப்பா அவர் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவரே, நீர் என்னை ராஜாவா வச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் உம்முடைய ஜனம், இந்த முழு தேசத்தை நான் ஆளுகை செய்து இந்த மக்களை நீதியாய் நடத்துவதற்கு உம்முடைய ஜனம், உம்முடைய தேசம், அவங்களுக்கு என்னை ராஜாவாய் வைத்திருக்கிறீர். அந்த உம்முடைய ஜனத்தை நீதியின்படி நடத்தவும் நான் அவளை ஆளுகை செய்யவும் எனக்கு ஞானம் வேண்டும். அவன் கேட்கிற ஜெபத்தை நீங்க கவனித்தீங்கன்னா, தனக்கென்று சுயநலமாய் கேட்காதபடி கர்த்தரை மையமாய் வைத்து ஒரு ஜெபம் செய்கிறார். உம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்ய எனக்கு ஞானம் வேணும், நான் தான் உலகத்துல சிறந்த ஞானியா இருக்கணும், என்னை பற்றி எல்லாரும் புகழணும், அந்த மாதிரி கூட அவர் கேட்கல. அதை தேவன் கொடுத்தார், அந்த புகழ்ச்சியை தேவன் கொடுத்தார். ஆனால் சாலமோன் ஜெபிக்கும் போது அந்த இருதயம் இல்லை. அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஜனம், அந்த ஜனத்தை வழிநடத்த எனக்கு ஞானம் வேண்டும், கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை நான் சரியாய் செய்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். அவன் கர்த்தரை முன்னிட்டு ஜெபம் செய்தான். கர்த்தரை மத்தியில வைத்து அவன் ஜெபம் பண்ணினான். நீர் என்னை ராஜாவாய் வைத்திருக்கிறீர், உம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்ய எனக்கு ஞானம் வேண்டும்.
நீர் என் கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை நான் சரியாய் நிறைவேற்றி முடிக்க எனக்கு ஞானம் வேண்டும். அந்த ஜெபத்திலே சுயநலம் இல்லை. அந்த ஜெபத்திலே கர்த்தர் தான் முன்னிறுத்தப்படுகிறார். நல்ல கவனிங்க, தேவனை முன்னிறுத்தி அவன் ஜெபம் பண்ணுகிறான். உம்முடைய ஜனம், உம்முடைய தேசம், நீர் கொடுத்த பொறுப்பு, நான் அதை சரியா செய்வதற்கு எனக்கு ஞானம் கொடுங்க. அதுதான் ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினார். உங்க ஜெபத்துல என்ன இருக்குது யோசித்து பாருங்க. பெரும்பாலும் நம்முடைய ஜெபத்துல சுயநலம் இருக்கிறார். நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் விரும்புகிற மாதிரி ஜெபிக்க. அப்ப எப்படிங்க ஜெபிக்கிறாரு? குழந்தை வேணும், தேவை இருக்குல்ல. நல்ல கவனிங்க, அன்னாளுக்கு குழந்தை வேணும், நிந்தை, நெருக்கம். அவள் நெருக்கப்படுகிறாள், அவமானப்படுத்தப்படுகிறாள். சமுதாயத்தில் வாழ முடியல, யார் பார்த்தாலும் பரிகாசம் பண்றாங்க. அவள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். 1 சாமுவேல் 1 பார்க்கிறோம். 10, 11, 12 அவள் மனம் கசந்து ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றா பாருங்க. ஆண்டவரே, அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அந்த குழந்தைய நான் ரொம்ப அழகா வளர்த்து நான் அவனை ஆசீர்வாதமா வச்சிருப்பேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படி ஜெபம் பண்ணாளா? ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை உமக்கே தந்து விடுகிறேன். அந்த ஜெபத்தில் சுயநலம் இல்லை. அன்னாளுக்கு ஒரு பிரச்சனை, நிந்தை, நெருக்கம். அவளை அவமானப்படுத்துறாங்க, நிந்திக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க. அந்த காயம் மாறினால் போதும். அதற்காக ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தால் அந்த குழந்தை நான் கர்த்தருக்கே கொடுத்து விடுகிறேன். எனக்கு 2 குழந்தை தாங்க, ஒரு குழந்தை உமக்கு தர்றேன், ஒரு குழந்தைய நான் வளர்த்துக் கொள்றேன் அப்படின்னு அன்னாள் கேட்கவில்லை. ஒரு ஆண் பிள்ளை, குறிப்பா சொல்லுங்க, ஒரு ஆண் பிள்ளை. பெண் பிள்ளைன்னா கொடுக்க முடியாது. சர்ச்சில் வந்து ஊழியத்தில் விட முடியாது பெண் பிள்ளைகளை. ஆண் பிள்ளைன்னா தான் கொடுக்க முடியும். அதனால ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அது உமக்கு தந்துடுறேன். உங்களுக்கு குழந்தை இல்லையா? நிந்திக்கிறாங்க, பரிகசிக்கிறாங்களா? நீங்க என்ன சொல்லுங்க? ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு ஒரு குழந்தை தாங்க, அதை உமக்காக வளர்ப்பேன், உமக்காக படிக்க வைப்பேன். அந்த குழந்தைக்கு உண்மை பற்றி சொல்லி 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 அந்த பிள்ளை படித்தாலும் வேலை செய்தாலும் உமக்கு சாட்சியாக இருக்கும்படி வளர்ப்பேன். என் குழந்தையில நீங்க மகிமைப்படும்படி வளர்ப்பேன். அதுக்கு எனக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் தந்துருவாரு. உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? எனக்கு ஒரு பிசினஸ் கொடுங்க, நான் வீட்டுக்கு மேல வீடு கட்டிடுறேன், 2-3 கார் வாங்கி விட்டுக் கொள்றேன். எனக்கு ஒரு பிசினஸ் கொடுங்க, ஆசீர்வதிங்க. அதுல இருந்த வருமானத்துல நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவேன். ஆலயம் இல்லாத கிராமத்தில் ஆலயம் கட்டுவேன், மிஷனரி தாங்குவேன், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியத்தில் நான் உதவி செய்வேன். அதுக்காக என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்டு பாருங்க, உடனே கர்த்தர் தருவார். உங்க ஜெபத்துல சுயநலம் இல்லாதபடி தேவனுக்கு அடுத்த காரியம் முன்னிறுத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய காரியம் முன்னிறுத்தப்பட வேண்டும். அந்த நீங்க கேட்டீங்கன்னா 1க்கு 2 ஆண்டவர் தருவார். அதான் அவர் எதிர்பார்க்கிறார். 80களின் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி, வருஷத்தின் கடைசி நாள், நான் வழக்கம் அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறபடி அதிகாலையில் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ வருஷத்தின் கடைசி நாள், புது வருஷ ஆராதனை சர்ச்சில் இருக்கும். ராத்திரி 11:30 மணிக்கு ஆரம்பித்து 1:30-2 மணிக்கு தான் முடியும். வழக்கமாக அந்த ஆராதனைக்கு போவது உண்டு. ஏன்னா வருஷத்தை ஆரம்பிக்கும் போதே தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னு சொல்லி, அதான் வழக்கம். அந்த வருஷம் நான் டிசம்பர் 31ஆம் தேதி காலையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இரவு நீ ஏன் சமூகத்தில் காத்துரு, தனிமையாக காத்துரு, நான் உன்னை சந்திக்க வருவேன். I am going to meet you. I am going to visit you. I am going to reveal myself to you. So you have to wait upon my feet tonight. இன்றைக்கு இரவு என் சமூகத்தில் நீ காத்திருக்கணும், நீ தனியாக இருக்கணும், நான் உன்னை சந்திக்க வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் இன்னைக்கு நீ காத்துரு, நான் உன்னை சந்திக்க வர்றேன்னு சொன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட். அதனால சரி ஆண்டவரேன்னு சொல்லி பகலெல்லாம் எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம். எப்போ சாயங்காலம் வரும், ராத்திரி வரும்னு எதிர்பார்ப்பு. எங்கள் இடத்துல ஒரு ப்ரேயர் டென்ட், ஜெப கூடாரம் அமைத்திருந்தோம். பழைய கட்டடங்களில் தேவனுடைய வீட்டுக்கு பின்பகுதியில் ப்ரேயர் டென்ட், தனி ஜெபத்துக்காக ஒரு டென்ட் அமைச்சிருந்தோம். அதில் பர்சனல் ப்ரேயர் பண்ணுவாங்க,
செயின் ப்ரேயர், 24 hours செயின் ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஜெபத்துக்கு ஒரு டென்ட் அமைச்சிருந்தோம். அப்போ வந்து டெம்பரவரியா ஒரு டென்ட் அமைச்சிருந்தோம். இப்போ அதை கட்டி இருக்கிறோம், ப்ரேயர் டென்ட்னு அங்கே இருக்கிறது. இப்பவும் ஜெபத்துக்காக அநேகர் பயன்படுத்துறாங்க. அங்கே நான் வழக்கமாக போய் ஜெபிக்கிறது உண்டு. அன்றைக்கு மாலையில் அங்கே தான் நான் ஜெபிக்க போனேன். 10 மணிக்கெல்லாம் போயிட்டேன். நான் சீக்கிரமாகவே போயிட்டேன். ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த வருஷத்தில் ஆண்டவர் நடத்தினதெல்லாம் நினைச்சு துதித்து கொண்டே இருந்தேன். வசனத்தை தியானித்தேன். நடுராத்திரி எப்போ வரும், புது வருஷத்தின் அந்த கட்டம் எப்போ வரும், அந்த ஆண்டவர் என்னை சந்திக்க வருவன் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு ரொம்ப காத்திருந்தேன். நல்ல துதித்து பாடி வசனத்தை தியானித்து தேவ சமூகத்தில் என்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி காத்திருந்தேன். அந்த நேரம் நெருங்க 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 ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. சில சமயம் இருதய வேகமாக துடிக்குது, ஒரு எக்ஸைட்மெண்ட். மனிதன் அல்ல, சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் நான் உன்னை சந்திக்க வருவேன்னு சொல்லியிருக்கிறாரே. இப்போ எனக்கு என்ன ஒரு போராட்டம், என்ன கேட்கறது? இயேசு வந்து நின்று அவர் என்னை சந்திக்கும் போது என்ன கேட்கறது ஆண்டவரிடத்தில்? 9 வரங்களையும் தார ஆண்டவரை நீ கேட்கலாமா? ஊழியத்துக்கு நிறைய இடம் வேண்டியது இருக்கிற ஆண்டவரை, கஷ்டப்படுறோம், இடம் கொடுங்க நீ கேட்கலாமா? ஊழியத்துக்கு நாங்கள் வந்து இன்னும் வாகனம்லாம் இல்லை, பஸ்ஸில் தான் போய் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஊழியத்துக்கு ஒரு வாகனம் கொடுங்கன்னு கேட்கலாமா? ஊழியத்துக்கு என்ன ஆசீர்வாதம் கேட்கலாம், எனக்கு என்ன ஆசீர்வாதம் கேட்கலாம்? அவர்கிட்ட என்ன கேட்டாலும் தருவார்ல, அவர் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். எனக்குள்ள ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், என்ன கேட்கலாம் ஆண்டவரிடத்தில், என்ன கேட்கலாம்? பல குழப்பம். அப்படி யோசித்து பார்க்குறேன், ரொம்ப குழப்பமாகவே இருக்கு. கடைசியில் நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன். என்ன தீர்மானம் பண்ணேன்னா, நான் விரும்புகிறதை கேட்க மாட்டேன். லார்ட், ஐ எம் நாட் கோயிங் டு ஆஸ்க் வாட் ஐ ஹேவ் டிசையர் இன் மை ஹார்ட். நான் என்ன விரும்புகிறேன்னு அதை கேட்க மாட்டேன். என் விருப்பம் வேண்டாம், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன், அப்படி ஜெபிக்கலாம் அப்படின்னு நானே முடிவு பண்ணேன். அந்த ஜெப நேரம், நடுஇரவு நேரம் நெருங்கி வருது. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட அதை குறித்து நான் பேசுவேன். அவர் தான் அதை எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். நான் முழங்கால நின்று அப்படியே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கேன். என் தலை குனிந்து இருக்கிறது, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த நடு இரவு நேரம் வருகிறது. திடீர்னு ஒரு அபிஷேகம், ஒரு அனாயிண்டிங், பரிசுத்த ஆவியானவர் வந்து அப்படியே நிரப்புகிறார். என் உள்ளும் புறமும் ஆவியானவர், அப்படியே முழுமை ஆவியானவர் என்னை மூடிக்கொள்கிற, அப்படியே பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே துதித்து கொண்டு இருக்கிறேன். அப்படியே தேவ பிரசன்னம் அந்த இடத்தை ஆட்கொண்டு இருக்கிறாரு. அப்படியே நான் துதித்து கொண்டே இருக்கும்போது என் ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறார். நான் திறக்கும் போது பார்க்குறேன், என் பக்கத்தில் சில அடிகள் தூரத்தில் இயேசு நிற்கிறார். அவருடைய பாதத்தை தான் நான் முதலாவது பார்த்தேன். அவருடைய பாதம் அப்படியே அது ஜொலிக்கிறது. அந்த பாதம் தங்கத்தை போல் அப்படியே ஜொலிக்கிறது. அதில் ஆணி கடாவப்பட்ட அந்த காயம் இருக்கிறது. நான் அதை பார்க்கிறேன். இயேசு அந்த காயத்தோடு வந்து நிற்கிறார். அந்த தழும்புகள், ஆணி கடாவப்பட்ட தழும்புகள் இருக்கிறது. அந்த 2 பாதத்தை தான் முதல்ல பார்த்தேன். எனக்கு அப்படியே அழுகையாக வருது, பெரிய சந்தோஷம். இயேசு என் பக்கத்தில் வந்து நிற்கிறாரே. முதல்ல பாதத்தை பார்த்து, அப்புறம் அவருடைய நீண்ட அங்கி, ரொம்ப அழகான ஒரு அங்கி அவர் அணிந்திருக்கிறார். நான் அப்படியே மேலே அவர் பார்க்கும்போது அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. அவருடைய முடி அப்படியே கடல் அலை போல் அழகா அப்படியே அவருடைய கழுத்து வரைக்கும் அந்த முடி காணப்படுகிறது. அவருடைய கண்கள் புறா கண்கள், ரொம்ப அழகான அந்த அவருடைய கண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிரும் யாராக இருந்தாலும். இயேசுடைய கண்ணை பார்த்தா அவருடைய கண்கள் புறா கண்கள். நான் அவருடைய கண்ணை பார்க்குறேன். அவருடைய கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து நிற்கிறார். அவருடைய கண்ணீர் தழும்பி நிற்கிறார். அவருடைய மூடுனா கண்ணீர் வடிஞ்சிரும், அப்படி கண்ணீர் பெருக்கெடுத்து நிற்கிறார். துக்க முகத்தோட ஆண்டவர் நிற்கிறார். நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இயேசுவை பார்த்துட்டு அவர்கிட்ட பேச போறேன்னு முகத்தை பார்த்த உடனே துக்கமா, ஒரு மனிதன் சோகமா, உள்ளத்தில் தாங்க முடியாத ஒரு துக்கத்தை சுமந்து கொண்டிருந்த முகம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவ்வளவு துக்கம், அந்த வேதனை, அப்படியே கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்த சோகமா. அதை பார்த்த உடனே நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். அதிர்ச்சி அடைந்து, ஏன் ஆண்டவரே நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்க? நான் சந்தோஷமா இருந்தேன். இயேசு என்னை சந்திக்க வருகிறார், அவரை பார்க்க போறேன், கேட்கணும் அவர்கிட்டலாம் சொல்லி. ஆனால் அவர் துக்க முகத்தோடு இருந்தார்.
அப்போ ஏன் ஆண்டவரே நீங்க துக்க முகத்தோடு இருக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்னார், நான் விரும்புகிறதுக்காக நீ ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னல. ஆமாண்டவர், அதான் என் தீர்மானம். எனக்குன்னு ஒரு ஆசை இல்லை, எனக்குன்னு ஒரு விருப்பம் இல்லை. நீங்கள் ஆசைப்படுறதான் எனக்கு ஆசை, உங்கள் விருப்பம் தான் என் விருப்பம். நீங்கள் விரும்புகிறதற்கு நான் விண்ணப்பம் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்திய தேசத்தை பார், உன்னுடைய தேசம், உன்னுடைய மக்கள், அவங்களை பார், கண்ணை ஏறெடுத்து பார். உன் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? நீ ஒரு காலத்தில் எப்படி இருந்த? கற்பனை தெய்வங்களை வணங்கி கொண்டு தெய்வம் அல்லாத உள்ள தெய்வம்னு நம்பி எதையோ நீ வணங்கி நீ மெய்யான ஆண்டவராகி என்னை அறியாமல் இருந்தாய். உனக்கு என்னை நான் வெளிப்படுத்தி உன்னை ரட்சித்து என் ஊழியக்கான் நான் மாற்றி இருக்கிறேன். இன்னைக்கு இந்த தேசத்தில் பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்கள், கோடிக்கணக்கான மக்கள். ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்தியோ அப்படியே இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அறியாமையினால அவங்க அழிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மக்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். இந்த மக்களுக்காக நீ ஜெபம் பண்ணுவாயா என்று ஆண்டவர் கேட்டார். அதுதான் ஆண்டவருடைய உள்ளத்தில் இந்த பாரம், அதுதான் ஆண்டவருடைய உள்ளத்தில் இந்த விருப்பம். அழிந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கணும், அதான் அவருடைய விருப்பம். அதை அறிந்த உடனே என் கண்ணிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர். நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, அதுதான் உங்க பாரம், அதுதான் நம்முடைய விருப்பம். நான் ஜெபிக்கிறேன் என் மக்களுக்காக, என் ஜனம் ரட்சிக்கப்பட நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. அழுத நான் ஜெபிச்ச ஆண்டவரே, என் ஜனம் ரட்சிக்கப்படணும், என் இந்திய மக்கள் ரட்சிக்கப்படும், அறியாமல் இருக்கிற என் ஜனங்களுடைய மனக்கண் திறக்கப்படும். தெய்வம் அல்லாததெல்லாம் தெய்வம் நீ நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிற என் ஜனம், செத்து போய் கல்லறைக்கு போகிற மனுஷனை கூட கடவுள் நீ நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிற என் ஜனம் ரட்சிக்கப்படும். எனக்கு உங்களை வெளிப்படுத்தினீங்களே சொல்லி நான் செபிக்க ஆரம்பிச்சோன்னே கண்ணில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தேன். அவருடைய பாதத்தில் இந்த கண்ணீர் விழுந்தார். சுமார் அரை மணி நேரம் நான் ஏங்கி அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவர் அங்குதான் நிற்கிறார், அந்த ஜெபத்தை கவனித்து கொண்டே இருக்கிறார். அந்த ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் நின்று கவனிக்கிறார். அரை மணி நேரம் நான் கண்ணீர் சிந்தி அழுது நான் முடித்தேன். அப்போ நிமிர்ந்து பார்த்தபோது அவர் என்னை பார்த்து சொன்னார், எனக்கு பிரியமான ஒரு ஜெபத்தை நீ செய்ததுனால இந்த நாள் முதல் நான் உனக்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவேன். அதான் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நீ போகிற இடமெல்லாம் உனக்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா உனக்கு தருவேன். நீ எங்க போனாலும் உன் மூலமாய் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நீ சொல்லுகிற வார்த்தையின் மூலமாய் அந்த ஆத்துமாக்களை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஆண்டவர் இந்த ஊழியத்தை நான் ஆசீர்வதிப்பேன். கேட்காத ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரை மகிழ பண்ணின ஒரு ஜெபம். நாம் விரும்பி நிறைய கேட்கலாம் ஆண்டவரிடத்தில், அது தாங்க, இதை தாங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. ஆண்டவருடைய நம்மளுக்கு தகப்பனா இருக்கிறதுனால என் பிள்ளைங்க கேட்குறாங்கன்னு செய்திருவார். அந்த தகப்பனுடைய விருப்பம் என்னன்னு அறிந்து நம்ம கேட்கும்போது ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறார். சாலமோனுடைய ஜெபம் தேவனை மகிழ பண்ணினர். உகந்த விண்ணப்பம், எவ்வளோ ஒரு உகந்த ஒரு விண்ணப்பத்தை அவன் செய்தான் என்று ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்தார். உங்க ஜெபத்துல சுயநலம் மட்டும்தான் இருக்குதா? உங்க ஜெபத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இருக்கிறதா? உங்க ஜெபத்துல தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது இருக்கிறதா? உங்க ஜெபத்துல தேவன் விரும்புகிற மாதிரி காரியம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. சுகத்தை கேட்டா சுயநல ஜெபம் தானே? இல்லை. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க சுகம் கொடுங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன், நான் போய் 4 பேருக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பேன், சுவிசேஷத்தை சொல்லுவேன், அதுக்காக எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லுங்க. நீ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்காக சுகம் கேட்கிறாய், நான் உனக்கு சுகம் தருவேன்னு சொல்லுவார். என் ஆசீர்வதிங்க, நான் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கு உதவி செய்வேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு பிஸ்னஸ் மேனை நான் சந்தித்தேன், தொழில் அதிபர், எங்கள் ஊர் பக்கம் உள்ள கிராமத்தை சார்ந்தவர். அவரை சந்தித்த போது என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், பிரதர் உங்களை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நான் விரும்பினேன், இப்போ தான் சந்திக்க முடிந்தது.
நான் இந்த ஊர் தான், இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ளவங்க தான். உங்களுடைய அனுபவங்களை பேசிக்கொண்டே இருக்கும்போது சொன்னார், அவர் சொன்னார், எங்கள் அப்பா 500 கொடுத்து 30 வருஷத்துக்கு முன்னால் 500 கொடுத்து, மகனே இதுதான் என்கிட்ட இருக்குது, இதை வச்சு நீ பிஸ்னஸ் பண்ணி பழச்சிக்கன்னு சொன்னாராம். 500 வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்? அவர் சொன்னார், ஒரு தளவாட ஜாமான் கூட வாங்க முடியாது, ஒரு கடைக்கு வாடகை கூட கொடுக்க முடியாது. வெறும் 500 வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்? ஒரு வழியும் கிடையாது. ஆனால் அவர் சொன்னார், எங்கள் அப்பா அவ்வளோதான் கொடுக்க முடியும், என்கிட்ட இருக்கிறது இவ்வளோதான், இதை வச்சு நீ பிழைச்சிக்கன்னு சொல்லிட்டார். இவர் என்ன பண்ணார், அந்த 500 கொண்டு ஆண்டு விட்ட போனாராம். அவர் சொன்னார், ஆண்டு விட்ட போனேன் பிரதர். ஆண்டோடைய பாத்தில் வச்சு சொன்ன, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சு உயர்த்தினீங்கன்னா நான் சர்ச்சு கட்டி கொடுப்பேன், மிஷினரி அனுப்புவேன், உங்கள் ஊழியத்தை தாங்குவேன், உங்களுடைய ராஜ்யம் விருத்தியாக நான் உதவியாக இருப்பேன், என்ன ஆசீர்வதிங்கன்னு சொன்னாராம். அவ்வளோதான். அந்த ஜெபம் பாருங்க, சுயநலமில்லாத ஜெபம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த ஒரு ஜெபம். நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க, நான் சர்ச்சு கட்டி கொடுக்க, மிஷினரி அனுப்புகிறேன், உங்களுடைய ஊழியத்துக்கெல்லாம் உதவி செய்கிறேன், சுவிசேஷம் அறிவிக்க நான் உதவி செய்கிறேன், அதான் ஜெபம். அவர் சொன்னார், பிரதர் கர்த்தர் அற்புதமாக எங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் தசமபாகம் மாத்திரம் 2 லட்சம் ரூபாய் நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். தசமபாகம் 2 லட்சம் நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். அப்படி எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி ஆசீர்வாதம், எப்படிங்க இவ்வளோ ஆசீர்வாதம். வெறும் 500 ரூபா தான். இன்றைக்கு கோடீஸ்வரன், எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் செய்கிறதெல்லாம் செழிப்பு, ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? அவர் தேவனுடைய ராஜ்யத்தை முன்வைத்து ஜெபம் பண்ணினார், சுவிசேஷ ஊழியத்தை முன்வைத்து ஜெபம் பண்ணினார். என் ஆசீர்வதிங்க, நான் நிறைய வீட்டுக்கு மேல வீடு கட்டி பெருமையா வாழணும் அப்படி கேட்கல, உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் உதவியா இருப்பேன், ஆலயம் கட்டி கொடுப்பேன், மிஷினரி தாங்குவேன், சுவிசேஷ ஊழியத்தை தாங்குவேன், என் ஆசீர்வதிங்க. அதனால ஆண்டவர் ஒரு குறை வைக்கல, நல்ல வீடு வசதி, காரு வசதியா வச்சிருக்கிறாரு. தசமபாகமே 2 லட்சம் ரூபாய் மாதம் கொடுக்கும்படி கர்த்தர் பிசினஸை உயர்த்தி விட்டார். அது போக மிஷினரி ஊழியங்கள் பல இடங்களுக்கு பல லட்சங்கள் உதவி செய்து கொண்டு வருகிறேன், மகிழ்ச்சியோடு அவர் சொன்னார். இன்னைக்கு நீங்க ஆண்டோட என்ன கேட்க போறீங்க? இன்னும் சுயநலமா தான் ஜெபிக்க போறீங்களா, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை முன்வைத்து கர்த்தர் விரும்புகிறபடி ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தர் விரும்புகிறபடி நீங்க கேட்க பழகி கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை முன்வைத்து ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. அதான் நான் சொன்னேன், குழந்தை இல்லையா, உமக்காக வளர்க்க எனக்கு குழந்தை தாங்கன்னு கேளுங்க, கர்த்தர் தந்துருவார். நீர் விரும்புகிறபடி அந்த குழந்தையை வளர்ப்பேன், நான் விரும்புகிறபடி வளர்க்க மாட்டேன், நீர் விரும்புகிறபடி உமக்காக வளர்ப்பேன். அது படித்தாலும் உமக்காக, வேலை செய்தாலும் உமக்காக, ஊழியத்துக்கு வேணும்னு கேட்டா நான் தந்துருவேன். உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க கேளுங்க, ஆண்டவர் தந்துருவார். ஆண்டவர் உமக்கு சாட்சியா இருக்க எனக்கு ஒரு வேலை கொடுங்க, நீங்க வேலை கொடுத்தா உம்முடைய ஊழியத்தை நான் தாங்குவேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன், உம்முடைய ராஜ்ய கட்டுகிற பணிக்கு நான் உதவியா இருப்பேன், எனக்கு ஒரு வேலை கொடுங்க, கட்டாய ஆண்டவர் தருவார். என் பிசினஸ் ஆசீர்வதிங்க, நான் சுவிசேஷ ஊழியத்திற்கு உதவியா இருப்பேன், உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட உதவியா இருப்பேன், ஒப்பு கொடுங்க, பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாமே அதை சம்பந்தப்பட்டது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாம் கொடுக்கப்படும். நான் அப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவரே இது உம்ம ஊழியம், இயேசுவுடைய ஊழியம், நீங்க ஆசீர்வாதமா நடத்துறீங்க, பல ஊழியங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க, மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு, பாஸ்டர்மார்களுக்கு, சுவிசேஷகர்களுக்கு, ஏழைகளுக்கு, இந்த பல ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்க. இன்னும் நீங்க ஆசீர்வதித்தா இன்னும் நிறைய சர்ச்சு கட்டி கொடுப்போம், இன்னும் நீங்க ஆசீர்வதித்தா இன்னும் நிறைய பாஸ்டர்மார்களுக்கு உதவி செய்வோம், இன்னும் நீங்க ஆசீர்வதித்தால் இன்னும் நிறைய கிராம ஊழியத்துக்கு உதவி செய்வோம், உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட உதவி செய்வோம். அதுக்காக ஆசீர்வதிங்க. அப்படிதான் நான் ஜெபிக்கிறது உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தை முன்வைத்து ஜெபிக்க பழகி கொள்ளுங்க. ஒரு சுயநலமில்லாத ஜெபம், தேவனுக்கு அடுத்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஜெபம், அதுதான் உடைய நோக்கமா இருக்கணும். அதனால சாலமோனுடைய ஜெபம் தேவனை சந்தோஷப்படுத்திற்று, தேவனுக்கு உகந்த ஜெபம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது ஆசீர்வாதம் அவன் கேட்ட ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, உனக்கு ஞானம். பாருங்க இந்த வசனத்தை வாசிப்போம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன்
உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. உன் வார்த்தையின்படி செய்தேன். எவ்வளவு அழகான பதில் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், சாலமோனே உன் வார்த்தையின்படி செய்தேன். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுகிறார். ஒரு மனிதனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். உன் வார்த்தையின்படி நான் செய்தேன். சாலமோனே ஞானத்தை கேட்டல்ல, உன் வார்த்தையின்படியே செய்தேன். உனக்கு ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் தருகிறேன். ஞானம் நமக்கு தெரியும். சாலமோனை போல ஒரு ஞானவான் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் எழுப்பினது இல்லை. அவர் எழுதின நீதிமொழிகள் இன்றைக்கு வரைக்கும் அநேகரோடு பேசுகிறாரு. அவர் எழுதின நீதிமொழிகள், ஞானமுள்ள மகன், ஞானமுள்ள மகன், எதை சம்பாதிக்காவிட்டாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள். நிறைய நீதிமொழிகளை அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். ஞானத்தினாலே வீடு கட்டப்படும் என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஞானம் எவ்வளவு அவசியம் என்பதை எழுதுகிறார். ஞானம் அது தேவனிடத்திலிருந்து வருகிறார். அறிவு, நம்ம நிறைய புஸ்தகங்களை வாசிப்பதனால் அறிவு வரும். சயின்ஸை பற்றி வாசித்தீங்கன்னா சயின்ஸை பற்றி அறிவு வரும். ஒரு வரலாறை பற்றி நீங்க நிறைய வாசித்தா வரலாறுகளை பற்றி அறிவு உங்களுக்கு உண்டாகும். விளையாட்டை பற்றி நிறைய வாசித்தீங்கன்னா அதை பற்றி அறிவு உங்களுக்கு உண்டாகும். ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. அது ஆண்டவர் தான் தர முடியும். ஆண்டவர் இந்த ஞானத்தை சாலமோனுக்கு அளவில்லாமல் கொடுத்துட்டார். உனக்கு முன்னால பின்னால இந்த மாதிரி ஞானவான் யாரும் இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லி சாலமோனுடைய ஞானம் உலக புகழ் பெற்று விட்டார். ஷேபா தேசத்தின் ராணி அவனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு அதை நேர்ல பார்க்க வந்து விட்டாள். பல ராஜாக்கள் காத்திருந்தாங்க சாலமோனுடைய ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்பதற்காக. அவ்வளவு பெரிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். அவன் கேட்டபடி, நீ என்ன கேட்டியோ உன் வார்த்தையின்படி செய்தேன். அப்ப நீங்க முதல்ல ஞானம் நமக்கு ரொம்ப அவசியம். நல்ல கவனிங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஞானத்தினால குடும்பம் கட்டப்படும். ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு ஞானம் ரொம்ப அவசியம். முக்கியமா பெண்களுக்கு அவசியம். இந்த குடும்பத்தை கட்டுகிற பெரிய பொறுப்பு பெண்களுடையது. ஒரு கணவன், குழந்தைகள் எல்லாரையும் நீங்க டீல் பண்ணணும். அவங்களெல்லாம் சமாளிச்சு குடும்பத்தை கட்டி கொண்டு வரணும். இந்த பக்கம் மாமியாரை சமாளிக்கணும், நாத்தனார் இருந்தா அவங்கள சமாளிக்கணும். இதெல்லாம் சமாளிச்சு ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதுக்கு ஞானம் வேணும். ஆண்களுக்கும் ஞானம் வேணும். ஒரு குடும்பத்தை சமாதானமா ஆசீர்வாதமா நடத்துவதற்கு ஞானம் அவசியம். இந்த ஞானம் இல்லாததுனால நிறைய பேர் குடும்பத்தை இடித்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பெண்களே குடும்பத்தை இடிக்கிறாங்க. வசனம் சொல்லுது, புத்தி இல்லாத பெண் தன் குடும்பத்தை தன் கைகளினால் இடிக்கிறாள். அப்போ ஒரு குடும்பத்தை நடத்த ஞானம் வேணும். ஒரு பிசினஸ் நல்ல சக்சஸ்ஃபுல்லா நடத்தி ஆசீர்வாதமா நடத்துறதுக்கு ஞானம் வேணும். ஞானம் இல்லாம பிசினஸ் செய்ய முடியாது. நிறைய பேருக்கு ஞானம் இல்லாதனால பிசினஸ் எல்லாம் தோல்வி, கடன் பிரச்சனை, அந்த நஷ்டங்கள், இழப்புகள் ஞானம் இல்லாததுனால. ஒரு வேலையில நீங்க ஜெயம் பெறணுமானா ஞானம் அவசியம். அந்த வேலையில வெற்றி பெற்று நீங்க பதவி உயர்வு, ப்ரொமோஷன் பெறுவதற்கு ஞானம் ரொம்ப அவசியம். அப்ப எந்த காரியத்திற்கும் எந்த மனிதனுக்கும் ஞானம் அவசியம். பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும். வாலிபர்களுக்கு படிப்பிற்கேற்ற ஞானம் வேணும். படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலை செய்வதற்குரிய ஞானம் வேண்டும். பிசினஸ் செய்வதற்கு ஞானம் வேண்டும். குடும்பத்தை கட்டி எழுப்ப ஞானம் வேணும். ஒரு ஊழியத்தை நடத்துறதுக்கு ஞானம் வேணும். இல்லைன்னா இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பேன், எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஊழியத்தை பொறுப்பை என் கையில தந்திருக்கிறீங்க, எனக்கு ஞானம் கொடுங்க. எப்படி பேசணும், என்ன செய்யணும், எப்படி செயல்படணும், என்னென்ன காரியத்தை தீர்மானம் பண்ணி எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு ஞானம் கொடுங்க. கர்த்தருடைய ஞானம் எனக்கு அவசியம். அப்ப எந்த காரியத்திற்கு ஞானம் அவசியம். அப்ப முதலாவது ஆண்டவரிடத்துல ஞானத்தை நீங்க கேட்கணும். யாக்கோபு 1:5-6 உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அவரிடத்தில் கேட்டால் ஞானத்தை சம்பூர்ணமா தருவாராம், பூரணமாய் தருவார். சாலமோன் கேட்டான், அவனுக்கு சம்பூர்ணமான ஞானத்தை கொடுத்தார். யாருக்குமே இல்லாத ஞானத்தை சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பாருங்க, சாலமோன் இளம் வயது உள்ளவன், அரண்மனையில் அரியாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த அதிகாரத்தில் பின்னால வாஸ்து பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் வர்றாங்க, ஒரு குழந்தை தூக்கி கொண்டு வர்றாங்க.
ஒரு டிஸ்பியூட் வருகிறாரு. ஒரு பெண் சொல்லுகிறாள், இது ஏன் குழந்தை, இவ குழந்தை இறந்து விட்டது. ராத்திரி படுத்திருக்கும் போது மேலே புரண்டு படுத்து குழந்தை இறந்துச்சு. ஏன் குழந்தை இவள் எடுத்துக்கொண்டாள், செத்து போன குழந்தைய என்கிட்ட கொண்டு போட்டுட்டா. நான் பார்க்கறது ஏன் குழந்தை இல்லை, உயிரோடு இருக்கிறதா ஏன் குழந்தை. அவர் சொல்லுகிறாள், இல்லை இது ஏன் குழந்தை, இறந்து போனது அவளுடைய குழந்தை அப்படின்னு அவள் வாதாடுகிறாள். அரண்மனையில் எல்லாரும் அமைச்சர்கள், அங்கே பெரிய பெரிய ஆட்கள், அந்த போர் சேவகர்கள், கேப்டன் ஆஃப் த ஆர்மி எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. சாலமோன் இளம் வயதுள்ளவர். ஒரு முதல் கேஸ் வருது, எப்படி டீல் பண்ண போறார் ராஜா பார்க்கலான்னு. எப்படி கண்டுபிடிக்கிற, இந்த காலம்னா DNA டெஸ்ட் பண்ணிடலாம், ஒன்று டாக்டர்கிட்ட அனுப்புப்பா, டெஸ்ட் பண்ணுங்க, பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ண கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இப்போ பெரிய சோதனை, எப்படி இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போகிறார் ராஜா என்று எல்லாரும் கவனிச்சு பார்க்கறாங்க. சாலமோன் அமைதியா உட்கார்ந்து கவனிக்கிறார். அங்கதான் தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறாரு, கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுகிறது. பாருங்க, ஆண்டவருடைய ஞானம். சாலமோன் அப்படியே பார்க்கிறார். ரெண்டு பேரும் என் குழந்தை என் குழந்தைன்னு சொல்றாங்க. இது யார் குழந்தைன்னு எப்படி கண்டுபிடிச்சு சொல்றது செய்யறது? அவர் சொன்னார், ஒரு போர் சேவனை பார்த்து ஒரு வாள் எடுத்துட்டு வான்னார். ஒரு வாள் எடுத்துட்டு வா, கத்தி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து இந்த குழந்தைய ரெண்டா பிளந்து ஆளுக்கு பாதியை கொடுத்துரு, என் குழந்தைன்னு சொல்றாங்கல்ல, ஆளுக்கு பாதியை கொடுத்துரு அப்படின்னு தீர்ப்பு கோரிட்டார். எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கும்? அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. மந்திரிமார்கள், இராணுவ தலைவர்கள், என்ன ராஜா இப்படி சொல்லிட்டாரு, குழந்தைய வெட்டி கொடுக்க சொல்றாரு, ஐயோன்னு சொல்லி பட்டயத்தை கொண்டு வந்துட்டான் ஒரு ஆளு. ராஜாக்கு கீழ்ப்படிந்து குழந்தை படுக்க வை, ரெண்டா வெட்டிடலான்னு பட்டயத்தை ஓங்கின உடனே ஒரு தாய் ஓடி வந்து மறிச்சிட்டான். இல்லை, குழந்தைய கொல்ல வேண்டாம், அவளே வச்சுக்கிட்டோம், குழந்தைய கொல்ல வேண்டாம், அவகிட்டே கொடுத்துருங்க. அடுத்தவன் சொல்றா, இல்லை இல்லை, குழந்தைய வெட்டிருங்க, பாதி எனக்கு கொடுத்தா போதும். சாலமோன் அறிந்து கொண்டார், குழந்தைய வெட்டி பாதியா கொடுங்கன்னு கேட்கிறவள் உண்மையான தாய் அல்ல. இன்னொருத்திக்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை உயிரோடு இருந்தா போதுன்னு நினைக்கிறவள் தான் சரியான தாய். எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க, சாலமோனுக்கு எப்படிங்க இந்த ஞானம் வந்தது? அதுதான் தேவ ஞானம். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் கர்த்தருடைய ஞானம். அல்லேலூயா. கர்த்தர் ஞானம் கொடுக்கிறார். நம்ம வீட்டில் வர பிரச்சனை, உங்க குடும்பத்தில் வர பிரச்சனை, வேலையில் வர பிரச்சனை, பிசினஸ்ல வர பிரச்சனை, என்ன செய்யறதுன்னு குழம்பி போறீங்க, ஞானம் ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே ஞானம் தாங்க, ரொம்ப முக்கியம். சில வருஷத்துக்கு முன்னாலே எங்க ஊழியத்தில் ஒரு பிரச்சனை. எங்க ஊழியத்தில் வேலை செய்யற ரெண்டு பேர் வந்தாங்க. ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு வந்தாங்க. என்ன இவர் என்னை பற்றி இப்படி பேசுறாரு, எனக்கு விசாரிச்சு சொல்லுங்க. அவரு சொல்ல, இல்லைன்னா இவரு தான் தப்பு, இவரு தான் இப்படி பேசினார். ரெண்டு பேரும் இயேசுடைய ஊழியத்தில் இருக்கிற சகோதரர்கள், ஊழியக்காரர்கள். ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் வருது. நான் விசாரிக்கிறேன், என்ன பிரச்சனை? அவர் இவரை சொல்றாரு, இவர் அவரை சொல்றாரு. இப்போ நீங்க பண்ணதான் தப்புன்னு ஒருத்தரை சொன்னா அடுத்த ஆளுக்கு என்ன உண்டாயிரும்? வருத்தம் வந்துடும். என்ன அண்ணா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, என்ன அப்போ நேசிக்கலையா அப்படின்னு. நான் என்ன தீர்ப்பு சொன்னாலும் ரெண்டு பேரை பாதிக்கும். ஏன்னா அது ஊழியம். ஒரு அன்பா ஜெபம் பண்ணி ஒரு மனமா ஊழியம் செய்யணும். ரெண்டு பேரும் பாதிக்காம எப்படி தீர்ப்பு சொல்றது? சின்ன பிரச்சனை, ஒருத்தருக்கு மன்னிச்சுட்டு போகலாம், அந்த இறுதியில் சூடா நிற்கிறாங்க. இப்போ அதை சமாதானமாக கொண்டு போன என்ன தீர்ப்பு சொல்றது? நான் மனசுக்குள்ளே ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என்னப்பா இவங்களுக்கு ரெண்டு பேரும் சகோதரர்கள் ஒரு ஊழியத்தில் இருக்காங்க, நான் எதை சொன்னாலும் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்படுவாங்க, அது பிரச்சனையாகுமே ஊழியத்தில் அப்படி மனசில் ஜெபிக்கிறேன், என்ன ஆண்டவரை பண்ணுறதுன்னு. ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. எங்கள் ஊழியத்தில் ஒரு தீர்மானம் என்னன்னா, நீ ஊழியத்துக்குள்ளே வர்றதுக்குள்ள குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணிட்டு தான் கேம்பஸுக்குள்ளே வரணும். எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறோம். இயேசுடைய ஊழியத்தில் இருக்கிறவங்க காலையில் எழும்பி குறைந்தது 1 மணி நேரம் ஜெபிச்ச பிறகுதான் நீ ஊழியத்துக்கு கேம்பஸுக்குள்ளே வரணும். ஜெபிக்காரங்க வரக்கூடாது. அதுவும் ஒருத்தருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். ஊழியத்தில் இத்தனை பேர் இருக்கிறோம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும், ஜெபிச்சுட்டு தான் வரணுன்றது ஊழியத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனை. டக்குன்னு ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். நான் கேட்டேன், இன்றைக்கு நீங்கள் இவருக்காக ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டேன். நான் சொன்னார் ஜெபம் பண்ணலன்னு. இவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இன்றைக்கு இவருக்காக ஜெபிச்சிங்களா? ஜெபம் பண்ணலை. ரெண்டு பேரும் போய் 1/2 மணி நேரம் முழங்கால் போட்டு, நீங்கள் 1/2 மணி நேரம் இவருக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் 1/2 மணி நேரம் இவருக்காக ஜெபிச்சுட்டு திரும்பி வாங்க, நான் தீர்ப்பு சொல்கிறேன்னு சொன்னேன்.
2 பேரும் அன்னைக்கு போனவங்க இன்னைக்கு வரைக்கும் வரல. டக்குன்னு அந்த நேரத்தில் அந்த ஆலோசனை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய ஞானம் இல்லாட்ட அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அவருடைய ஞானம் இல்லாட்ட நடத்த முடியாது. 300 பேர் இயேசுடைய ஊழியத்தில் இருக்கிறாருன்னா 300 டைப்பா இருப்பாங்க. உங்க வீட்டில் 2 குழந்தை இருந்தாலும் 2 ஒரே மாதிரி இருக்குதா? 2 டைப்பா இருக்கும். 2 பேர்ல ஒன்னா இருக்குதா? 5 பேர்ல ஒன்னா இருக்குதான்னு பழமொழி சொல்லுவீங்க. இது ஒரு பக்கம் இழுக்கும், அது ஒரு பக்கம் இழுக்கும். பெண் பிள்ளைகளா இருந்தா அது ஒரு சுபாவத்தில் இருக்கும், பையனா இருந்தா அது ஒரு சுபாவம். ஆனாலும் உங்க வீட்டில் ஒன்னா வச்சு வளர்க்குறீங்கல்ல, அதே மாதிரி தான் 300 பேர் இயேசுடைய ஊழியத்தில் இருந்தா 300 டைப்பா தான் இருக்கும். அவங்களெல்லாம் சமாளிச்சு ஊழிய செய்ய வச்சு கொண்டு போறது சாதாரண ஒரு வேலை இல்லை. அதுக்கு அவர் கொடுக்கிற ஞானம் இல்லாட்ட முடியாது. அதனாலதான் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு ஜெபிப்பாரு. ஒரு ஊழியத்துக்கு மாத்திரம் இல்ல, குடும்பத்தை நடத்த ஞானம் வேணும், பிசினஸ் பண்ண ஞானம் வேணும், படிப்பதற்கு ஞானம் வேணும், உங்க பிள்ளைகளை டீல் பண்ண ஞானம் வேணும். சிலர் பிள்ளைகளை எரிஞ்சு விழுவாங்க, இதுகளை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. நீ போய் முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளை நான் எப்படி ஆண்டவரை ஹேண்டில் பண்றது எனக்கு தெரியல, எனக்கு சொல்லி கொடுங்க, ஞானம் கொடுங்க. என் பிள்ளைங்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி உமக்காக வளர்க்கணும், எனக்கு ஞானம் கொடுங்க. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவு அதிகம், எனக்கு பதில் சொல்ல தெரியல, எனக்கு ஞானம் கொடுங்க. நீங்க கேட்டா கர்த்தர் அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவார். என் பிள்ளைகளை உமக்காக நான் வளர்க்கணும், அதுக்கு எனக்கு ஞானம் கொடுங்கன்னு கேளுங்க. இந்த அவசியமான காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறது இல்லை. அதுதான் நம்முடைய பிரச்சனை. நீங்க இதை கேளுங்க, எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே, நான் அந்த ஊழியத்தை செய்ய ஞானம் கொடுங்க, சபையை நடத்த எனக்கு ஞானம் கொடுங்க. எதை சம்பாதிக்காவிட்டாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள். அப்ப உங்களுடைய லைஃப்ல இந்த தெய்வீக ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்கணும். உமக்காக நான் வாழணும், உமக்கு பிரியமா வாழணும், நீர் விரும்புகிறபடி எல்லாத்தையும் நான் செய்யணும், அதுக்கு எனக்கு ஞானம் வேணும்னு கேளுங்களேன், ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இப்ப ஆண்டவர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம் ஞானம். 2வது என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனம் வாசிப்போம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. நீ கேட்ட ஞானத்தையும் உனக்கு தருகிறேன், நீ கேட்காத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தருகிறேன். ஆண்டவர் சொல்ல ரெட்டிப்பான நன்மை. நீ கேட்டது 1 மகனே, உனக்கு 2 தரேன். உனக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமை. ஐஸ்வர்யம் வந்துட்டாலே மகிமை வந்துடும். பணம் வந்துட்டாலே எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. செல்வம் வந்துட்டாலே மற்றவங்க மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொந்தம் இல்லாதவங்க சொந்தம்னு தேடி வந்துடுவாங்க. நம்ம தூரத்தை சொந்தம் தெரியுமா அப்படின்னு வருவாங்க. நீங்க பணம் இல்லைன்னு வைங்களேன், சொந்தக்காரங்க கூட வேலைக்கு போயிடுவாங்க. அப்படியா, நீ சொந்தக்காரனா நீ அப்படிம்பாங்க. ஆனா பணம் வந்து நல்ல பிசினஸ், செல்வம், கார்ல வர்றீங்கன்னு வைங்க, ஒன்றும் இல்லாத கூட வந்து நீ நம்ம சொந்தக்காரன்பா, ஞாபகம் இருக்குதா உனக்கு? எப்படி சொந்தம்? தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தம்னா சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, எங்கேயோ சுத்தி நமக்கே புரியாத ஒரு சொந்தத்தை சொல்லுவான். ஏன்னா பணம் இருக்குல்ல, வசதி இருக்குல்லன்னு சொல்லி. அப்ப சாலமோனுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை மகிமை கொடுக்கிறார். அல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். இந்த வருஷம் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஞானத்தை கேளுங்க, தேவனுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுங்க. செல்வம் தேடி வரும், உங்க பின்னால வரும். செல்வத்தை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார், புகழ்ச்சியை கொடுப்பார். அவனுக்கு என்னப்பா, அவன் பிசினஸ் ஓஹோன்னு ஆயிற்று. ஒண்ணுமில்லாம இருந்த சைக்கிள்ல பிசினஸ் பண்ணான், இன்னைக்கு பாருங்க ஆடி கார்ல போறான். எப்படிங்க? அது அவன் ஆண்டவர் அவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவன் ஏசுன்னு போய் இந்தியான்னு ஜெபம் பண்ணான். திறப்பின் வாசல்ல போய் உபவாசம் பண்ணி இந்தியாவுக்கு ஜெபிச்சான். கர்த்தர் எனக்கு ஆடிக்கார கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நீங்க கேட்காத ஐஸ்வர்யத்தை தருவார், புகழ்ச்சியை தருவார், மேன்மையை தருவார், மகிமையை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது ஆத்மா, எனக்கு ஆத்மா தாங்க, ஆத்மா தாங்க. ஆரம்ப காலத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டது ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் எனக்கு ஆத்மா தருவனே வாக்கு பண்ணினார். பாருங்க, நான் கேட்காத இடத்துல தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் எனக்கு இடம் தாங்க, தேவனுடைய கூடாரம் கட்டன்னு கேட்கவே இல்லை. இந்த இடம் பாருங்க, நான் தேவனுடைய கூடாரம் கட்டணும், இடம் தாங்கன்னு கேட்கவே இல்லை ஆண்டவர்கிட்ட. நான் கர்த்தருக்கு முன்னால சொல்றேன், இன்னைக்கு
இந்த இடத்துல இவ்வளவு பெரிய இடம், இவ்வளவு பெரிய ஃப்ரீயா இருக்குன்னு எனக்கு தெரியாத 4 மாடி கிராமத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, ஜனங்க ஜெபிக்கிற இடம் போதல், அங்க பந்தலுக்குள்ள மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஸ்டேஜ் தெரிய மாட்டேங்குது, ஜெபிக்க வர்ற மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால ஒரு 50,000 பேர் ஃப்ரீயா உட்கார்ந்து ஜெபிக்கிற மாதிரி ஒரு இடம் நீ கட்டணும் அப்படின்னு பேசினார். நான் சொன்ன, ஆளை விடுங்க சாமி, அதுக்கெல்லாம் கோடிக்கணக்கான பணம் ஆகும், அதில் போய் நான் முட்டி மோதி கஷ்டப்படுறதை விட இப்போ சுவிசேஷ அறிவிக்கிறேன், மிஷினரி அனுப்புகிறேன், அதில் கவனம் செலுத்துகிறேன். அது போனால் பில்டிங்னு அதில் போய் கஷ்டப்பட வேண்டியது வரும். என் ஆளை விட்டுருங்க போதும். ஒரு வீடு தேவனுடைய வீடுன்னு கட்டி முடிக்கிறவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். வேண்டாம் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆண்டவர் இல்லை, நீ பாரு செய். நான் முடியாதுன்ட்டேன். ஆண்டவர் பாருங்க, என்னடா இவன் சொல்கிறபடி செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி நேர மெட்ராஸில் போய் ஒரு ஆள்கிட்ட பேசினார். நீ போ, இப்போ இதை செய்யன்னு. அவர் வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்காரு. 4 மாடிக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. அவர் கன்னியாகுமரிக்காரரு, மெட்ராஸில் இருக்கிறார். ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். என்ன பிரதர்னு கேட்டேன். 4 மாடியில் ஒரு 7.5 ஏக்கர் நிலம் இருக்குது. நான் வந்து அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன். அந்த இடத்த வந்து பாருங்கள், அந்த இடத்துல பெரிய பில்டிங் கட்டினா ஜெபிக்கிற மக்களெல்லாம் கூடி வர நல்லாயிருக்கும். நானே அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன், விலையெல்லாம் பேசி முடிச்சுட்டேன், நீங்கள் வந்து பாருங்கன்றார். என்னடா அது? அவர் சொல்ல அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்றாரு. நான் தேடியாலே இல்லை, எனக்கு இடம் தாங்க ஆண்டவரே, பில்டிங் தாங்கலாம் கேட்கல. அவர் கூப்பிட்டு வந்து காமிக்கிறார். பாரு, நான் இந்த ஊர் சொந்தக்காரன், எனக்கு இவ்வளோ பெரிய இடம் இந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரில, இந்த வழியாக போகிறேன், அவ்வளோதான். அவர் கண்ணில் கட்டுற காமிச்சு இந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு, பிரதர் வாங்குற காசுலாம் உங்களுக்கு காசு யார் கேட்டா, எல்லாம் நீ கையெழுத்து மட்டும் போட வாங்கன்னாரு. அது பத்திரத்து கூட நானே காசு கட்டிட்டேன், வந்து கையெழுத்து போடுங்கன்னாரு. வெறும் கையெழுத்து போட்டு தான் இவ்வளோ பெரிய இடத்தை கத்தர் தந்திருக்கிறாரு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது ஆத்துமா தான். இடம் பில்டிங்லாம் நான் கேட்கறதே கிடையாது, அவரே தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மற்றதெல்லாம் பின்னால வந்துகிட்டே இருக்கும். ஆத்துமா தாங்க. ஜெபிக்கிற மக்கள் எழுமோன மிஷினரி அனுப்பணும், அதுதான் நாங்க ஜெபிச்சோம். கத்தர் இந்த இடம் நான் தேடி அலைஞ்சி பணம் கஷ்டப்பட்டு ஒன்றும் பண்ணல, கத்தரா கொடுத்தார். ஆண்டு சொன்ன இடம் தந்துட்டல, பில்டிங் கட்டு அப்படின்னார். இடம் தந்துட்டீங்க ஆண்டவரே, கட்டுறதுக்கு கோடிக்கணக்கு ஆகுமேன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ திறப்பின் வாசல் ஜெபத்தில் கூட அதுக்கு நீ காணிக்கை கேட்க வேண்டியதே வராது. நான் யார் யாருடைய உள்ளத்தில் ஏவுகிறேனோ அவங்க தன்னால் கொண்டு வந்து தருவாங்க, நான் கட்டி முடிப்பேன், நீ உன் வேலையை பாருன்ட்டார். நீ போய் சுவிசேஷ அறிவி, நீ ஜெபிக்கிற மக்களை எழுப்பு, உன் ஊழிய ஒன்றை தடைப்பட, நீ அறப்பாரு, இதை நான் கட்டி கொடுக்குறேன்னார். இன்னைக்கு வரைக்கும் இத்தனை கோடி செலவு பண்ணியிருக்குது. ஒரு நாள் கூட நான் பணத்துக்காக முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட இந்த தேவனுடைய கூடாரத்துக்காக பணத்துக்காக ஜெபித்ததும் இல்லை, உபவாசம் பண்ணினதும் இல்லை, அழுததும் இல்லை. தன்னால நடக்குது. சிலர் கேட்பாங்க, எப்போ பிறந்த தேவனுடைய வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணுவீங்க? அது கட்டுறவர்கிட்ட தான் கேட்கணும்னு. கட்டுறவர்கிட்டயா? அப்போ நீங்கள் கட்டலை, நான் கட்டலை, அவர் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எப்போ முடிச்சு கொடுக்குறாரோ அப்போ பிரதிஷ்டை, அவ்வளவுதான். என்னைக்காவது திறப்பின் வாசல் ஜெபத்தில் தேவனுடைய கூடாரத்தை காணிக்கை எடுத்திருக்கிறோமா? எடுத்ததே கிடையாது. யார் உங்களுடைய உள்ளத்தில் பேசுகிறாரோ நீங்களா கொடுத்து ரசீது வாங்கிட்டு போறீங்க, அவ்வளோதான். நான் கேட்கல உங்கள்கிட்ட கொடுங்க கொடுங்க. நீ எங்கேயாவது காணிக்கை கேட்டேன்னா தங்க காணிக்கை போடுங்க, வெள்ளி காணிக்கை போடுங்க. என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா நீங்கள் சாட்சி. இந்த இடத்துல கேட்டிருக்கேன்னா, அமெரிக்கா போகிறேன், இங்கிலாந்து போகிறேன், எங்கேயும் கேட்டது கிடையாது. தேவனுடைய கூடாரம் கட்டுறோம், எங்களுக்கு பண தேவை இருக்குது. அமெரிக்காவிலும் சொன்னதில்லை, நான் வந்து இங்கிலாந்துலேயும் சொன்னதில்லை, எந்த சிங்கப்பூர்லேயும் சொன்னதில்லை, எங்கேயும் கேட்டதில்லை. நான் போகிறதெல்லாம் ஆத்துமாக்களுக்காக. நான் சொல்கிறேன், ஆத்துமாவுக்காக தான் நான் ஊழியம் செய்ய போவேன், பணத்துக்காக போகிறதில்லை. நீங்கள் எது முக்கியத்துவமோ அதை தேடுங்க, மற்றது பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எது முக்கியம்? ஆத்துமாக்கள், ஜெபிக்கிற மக்கள் எழும்பணும், எழுப்புதல் வரணும், அதான் முக்கியம். அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் கண்ணீர், அதுக்கு தான் முழங்காலம் முடக்கிறாரு. மற்றது தன்னால நடக்கும். அப்ப நீங்க கேட்காத ஐஸ்வர்யத்தை கத்தர் தருவார். நீங்க கேளுங்க, ஆண்டவரை நான் மிஷினரி அனுப்பணும், நான் வருஷத்துக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்கணும், என் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. உங்க வியாபாரம் செழிக்க ஆரம்பித்து விடும், உங்களுக்காக வேலைக்கு வழி திறந்து விடும், உங்களுடைய பிசினஸை கத்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். அப்ப 2 மடங்கு ஆசீர்வாதம். கேட்காத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் அவனுக்கு மகிமையை கொடுக்கிறார், புகழ்ச்சியை கொடுக்கிறார். உங்களை நீங்க வேலை செய்யற இடத்துல ப்ரொமோஷன் கொடுத்து அவர் மேன்மைப்படுத்துவார். பிசினஸ் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார்.
உங்களுக்கு இந்த வருஷத்துல வீடு கட்டி கொடுத்து உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நான் வட இந்தியாவில் சர்ச்சு கட்டி கொடுத்தேன், எனக்கு ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்தா நீ மகிழுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு தாய் தகப்பன் ஒரு கிராமத்திலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த ஐயாவை பார்த்ததில்லை, அவங்கள பார்க்கணுன்னு அவங்க மகக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்கே இருக்கணும்? ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை குடும்பம். அப்பா எங்கள் அம்மா அவங்கள பார்க்க விரும்புகிறாங்கன்னு அந்த மகள் சொன்னதுனால வர சொல்லுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு அவங்க வந்தாங்க. காலையில் அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு தாயின் தகப்பனும், படிப்பறிவு இல்லாதவங்க, ஒரு சாதாரண வேலை செய்கிற மில்லில் அவர் வேலை செய்கிறாரு, சின்ன கொஞ்சம் நிலம் இருக்குது, கஷ்டப்பட்ட குடும்பம். அவங்க ஆண்டவர் மேலே வச்சிருந்த அன்பு விசுவாசம் ஆச்சரியப்பட வைத்தார். அவங்க கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லை, இயேசுவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், எனக்கு இப்படி உங்களுடைய அனுபவங்கள்லாம் கேட்ட போது சொன்னாங்க, ஐயா இந்த இடம்லாம் எனக்கு தெரியாது, டிவியில் நீங்கள் பேசும்போதெல்லாம் நான் கேட்பேன், அந்த வசனங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் எங்கள் வீட்டில். அப்போ ஒரு நாள் ஒருத்தர் சாட்சி சொன்னாங்களாம். ஒருத்தர், இந்த தேவனுடைய கூடாரத்துக்கு நான் இவ்வளோ காணிக்க கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு இத்தனை லட்சத்தில் ஒரு வீடு கட்டி கொடுத்தார். இன்னைக்கு ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார் பாருங்க. அதே மாதிரி ஒருத்தர் சாட்சி சொல்லியிருக்காங்க டிவியில். அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப நாளாக தங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. சின்ன குடிசை வீடு, சின்ன வீட்டில் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வசதி கிடையாது. ஆனால் வீடு கட்டணும், ஆண்டவர் தான் கட்டி தரணும். அப்போ அந்த சாட்சியை கேட்டவுடனே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், அப்போ நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தா அவர் நமக்கு வீடு கட்டி தருவார். இந்த தேவனுடைய கூடாரம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு நம்ம கொடுக்கலான்னு ஏவப்பட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களா, ஆண்டவரே அவங்க 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க, எனக்கு அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது, ஒரு 2000 ரூபா தர்ற ஆண்டவரே. கஷ்டப்பட்டு அதை சேர்த்துருக்குறாங்க. அந்த 2000 ரூபா பெரிய விஷயம். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு பெரிய விஷயம். 2000 ரூபா கஷ்டப்பட்டு சேர்த்து இது எப்படி கூட 4 மாவடி எங்கே இருக்குன்னே தெரியாது. அவங்க வந்து கேட்டிருக்காங்க, 4 மாவடி எங்கே இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்கிறாங்க. ஆளுக்கு ஒன்று சொல்லி எப்படியோ அவங்க கண்டுபிடிச்சி தூத்துக்குடி வந்து அங்கேருந்து பஸ் ஏறி நாசரேத் போகிற பஸ்ஸில் போனால் நீங்கள் இறங்கலான்னு சொல்லி அவங்க வந்து அப்போ அங்கே டென்ட்டில் பந்தலுக்குள்ளே ஜெபம் நடக்குது. அங்கே வந்திருக்கிறாங்க. வந்து பின்னால் வந்து 2000 ரூபாய் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அந்த கூட்டத்திலலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க, நாங்கள் ரொம்ப ஏழை குடும்பம், வசதியே கிடையாது, ஆனால் முக்கிய ஒரு தேவனுடைய கூடாரம் கட்டுறாங்களாமே, இந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ பில்டிங் வேலை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ வந்து 2000 ரூபா தான் என்கிட்ட இருக்குத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. வந்து இந்த 2000 ரூபாய் கொடுத்துட்டு கூட்டத்தோடு கூட்டமாக வந்து பேசலாம் முடியாத ஐயா, கூட்டத்தோடு வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் போனேன். ஆண்டவர் பாருங்க, எனக்கு ஆண்டவர் லட்சக்கணக்கான ரூபாயில் வீடு கட்டி கொடுத்துட்டாரு. நாங்கள் இன்னைக்கு நல்ல பொது வீடு கட்டி சந்தோஷமா இருக்கிறோம். எனக்கு ஏசப்பா ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க படிப்பறிவு இல்லை, ஆனால் ஆயேசு மேலே அவ்வளோ விசுவாசம். அந்த ஐயா படிப்பறிவில் என்றார், வசனத்தை அப்படி சொல்றாரு, வசனத்தை மனப்பாடமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பிரசங்கத்தை கேட்டு கேட்டு அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி கொள்ளுவாராம். அந்த வாக்கு தத்தத்தை ஏழை ஜனம் ஒரு கிராமத்திலேருந்து வந்தவங்க. ரொம்ப எனக்கு அவங்கள்ட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய விசுவாசம், ஆண்டவர் மேலே வச்சிருந்த அன்பு. 2000 ரூபா நான் காணி கொடுத்தேன், என்னால் முடிஞ்சது கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். ஆண்டவர் எங்களுக்கு வீடு கட்டி தந்தார் லட்சக்கணக்கான ரூபாயில். நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஐயான்னு சொல்லி. ஏசு எவ்வளோ உண்மை உள்ளவர் பாருங்க. அவங்க தேவனுக்கு அடுத்த காரியத்தில் கவனம் செலுத்தும் போது உங்க காரியத்தில் கர்த்தர் கவனம் செலுத்துவார்.